الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: يهب لمن يشاء إناثا ويهب لمن يشاء الذكور أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கணவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் புனிதமான ரமலான் மாதத்தை கடந்து முதல் ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம். பொதுவாக எல்லா இடங்களிலும் ரமலான் மாதத்தில் பிள்ளைகளுடைய மதரசாக்கள், நிஸ்வான் மதரசாக்கள் எல்லாம் நோன்பை முன்னிட்டு அவரவர்கள் தனித்தனியாக அமல் செய்ய வேண்டும் என்பதையும் முன்வைத்து விடுமுறைகள் விடப்படுகிறது. ரமலானுக்கு பிறகு நம்முடைய அந்த குழந்தை செல்வங்களின் மதரசாக்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் அது அடுத்த ஆண்டினுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய மார்க்க கல்வி குறித்து நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு உலகத்தில் வழங்கக்கூடிய செல்வங்களில் மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் தான். உலகத்தை பொறுத்தவரை குழந்தை செல்வத்தை விட ஒரு பெரிய செல்வம் எதுவும் இல்லை. எனவேதான் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், நபிமார்கள், இறை தூதர்கள், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர உலக செல்வத்தை அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து எந்த நபியும் கேட்டதில்லை. ஆனால் குழந்தை செல்வத்தை தவிர ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இந்த இரண்டு நபிமார்களுக்கு நீண்ட நாள் குழந்தை செல்வம் இல்லை. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை விடவில்லை. தொடர்ச்சியாக துஆ, எங்களுக்கு நீ குழந்தை செல்வத்தை கொடுத்தே ஆக வேண்டும். குழந்தை செல்வம் இல்லாமல் நபிமார்களால் கூட உலகத்தில் வாழ முடியவில்லை. எங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அடம்பிடித்து கேட்டு வாங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய செல்வம் தான் நமக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய குழந்தை செல்வம். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த குழந்தை செல்வத்தை குறித்து குர்ஆனில் கூறும் பொழுது அல்லாஹு தஆலா மனிதர்களை 4 வகையாக அல்லாஹு தஆலா பிரித்து இதை விளக்குகிறார். லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியின் அரசாட்சி என் கைவசத்தில் இருக்கிறது என்று கூறி அந்த வசனம் துவங்குகிறது. அதாவது அனைத்தையும் செய்யக்கூடியவன் நான் நாடினால்தான் உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பதை துவங்கி அல்லாஹு தஆலா பேசுகிறான். நான் நாடியவர்களுக்கு யஹபுல் லிமன் யஷாஉ இனாதா, அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அவன் வழங்குகிறான். வயஹபுல் லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அவன் வழங்குகிறான். அவு யுஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா, அல்லது அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டையும் கலந்து வழங்குகிறான். இது மூன்றாவது ஒரு பிரிவினர். நான்காவதாக அல்லாஹ் சொல்கிறான், வயஜஅலு மன் யஷாஉ அகீமா, அவன் நாடியவர்களை குழந்தை செல்வம் அற்றவர்களாகவும் அல்லாஹ் ஆக்குகிறான். இப்படி குழந்தை செல்வத்தை பொறுத்து மனிதர்களை 4 வகைகளாக அல்லாஹு தஆலா பிரித்து கூறுகிறார். இந்த குழந்தை செல்வம் என்பது இதுதான் மனித இனத்தினுடைய பெருக்கத்தினுடைய ரகசியமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
சிலருக்கு அல்லாஹு தஆலா பெண் குழந்தைகளை மட்டும் கொடுப்பான். இது அவனுடைய நாட்டம். எவ்வளவு கேட்டு பார்ப்பார்கள், ஆனால் அல்லாஹ் நாடிப்பான் அவர்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும். சில நபர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தைகளை மட்டும் பிறக்க வைப்பான். இது அவனுடைய நாட்டம். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், சில நபர்களுக்கு தான் நான் ஆண் பெண் என்ற 2 குழந்தையை தருகிறேன். ஆனால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமலும் நான் அவர்களை விட்டு விடுகிறேன். இதுவும் அவனுடைய நாட்டம் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறான். பிரியத்திற்குரியவர்களே, இந்த வசனத்தில் நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தை முஃபஸ்ஸிரீன்கள் கூறுகிறார்கள். அது என்னவென்றால், குழந்தை பாக்கியத்தை குறித்து 4 வகையாக அல்லாஹு தஆலா கூறும் பொழுது அதில் முதல் வகை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறேன் என்று முதலில் பெண் குழந்தைகளை சொல்கிறான். இதற்கு என்ன காரணம்? 2 விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். ஒன்று, குழந்தை செல்வத்தை மிகப்பெரிய செல்வமாக நீங்கள் கருதுகிறீர்கள் அல்லவா? குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அதை பாக்கியமாக கருதுகிறீர்கள் அல்லவா? குழந்தை இல்லை இல்லை என்றால் துடித்து விடுகிறீர்கள் அல்லவா? குழந்தை செல்வத்தை நீங்கள் பெரிய பாக்கியம் என்று கருதினால் பெண் குழந்தைகளை பாக்கியம் என்று கருதுங்கள். குழந்தை செல்வம் வேணும்னு கேக்குறீங்க, குழந்தை இல்லாம என்னால் இருக்க முடியலையா அல்லாஹ், எனக்கு அடுத்து என் பேரை சொல்றதுக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறீங்க, அதை மிகப்பெரிய செல்வமாக மிகப்பெரிய பாக்கியமாக கருதுகிறீர்கள் அல்லவா? குழந்தை செல்வத்தில் பெண் குழந்தை பிறந்தால் அதை மிகப்பெரிய பாக்கியமாக கருதுங்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா பெண் குழந்தைகளை நான் வழங்குகிறேன் என்று முதலில் பெண் குழந்தையை பாக்கியம் என்று கூறுகிறார். இரண்டாவது கருத்து, வாசிலத் இப்னு அஸ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, அவர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வத்தை சொல்லும் பொழுது முதலில் சிலருக்கு நான் பெண் குழந்தைகளை மட்டும் தருகிறேன் என்று சொன்னான் அல்லவா? இந்த அடிப்படையில் யாருக்காவது முதலில் பெண் குழந்தை பிறந்தால் நிச்சயமாக அல்லாஹ் மிகப்பெரிய பரக்கத்தை வைத்திருப்பான். காரணம், அல்லாஹ் முதலில் பெண் குழந்தையை நான் கொடுப்பேன் என்று முதலில் சொல்லியதற்கு தோதுவாக அவருக்கு என்ன பிறந்துச்சு? முதலில் பெண் குழந்தை பிறந்தது. அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு பெண் நற்பாக்கியம் உள்ள பெண் என்பதற்கான அடையாளம், அதாவது நமக்கு வந்த மனைவி, நம்முடைய வீட்டிற்கு வந்த மருமகள், அவள் நல்லவள், நற்பேறு பெற்றவள், நற்பாக்கியம் நிறைந்தவள் என்பதற்கான அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் குர்ஆனில் முதலில் பெண் குழந்தையை நான் வழங்குகிறேன் சிலருக்கு என்று சொன்னதற்கு தோதுவாக நம்முடைய வீட்டிற்கு வந்த நம்முடைய மருமகள் மனைவி முதல் குழந்தை பெண் குழந்தையை பெற்று நமக்கு கொடுத்தால் அந்த மருமகள் மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற மருமகள் என்பதற்கான அடையாளம் என்று கூறுகிறார்கள். இதை தாண்டி இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஆழமான கருத்தையும் சொல்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த குழந்தை செல்வத்தை குறித்து பேசுகின்ற இந்த வசனத்திற்கு முந்தைய வசனம், அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், وَإِنَّا إِذَا أَذَقْنَا الْإِنسَانَ مِنَّا رَحْمَةً فَرِحَ بِهَا. ரஹ்மத் என்ற வார்த்தையை முதலில் சொல்கிறார். இந்த இடத்துல ரஹ்மத்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உலக செல்வங்கள், அதை ரஹ்மத்தாக, அதாவது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை நாம் மனிதனுக்கு சுவைக்க செய்தால், நல்ல எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, எதெல்லாம் மனிதன் விரும்புவானோ அதெல்லாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட செல்வங்கள் கிடைத்தால் பரிஹபிஹா, அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இதான் ஃபர்ஸ்ட் வருது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஆனால் சில சமயங்கள் அவனுக்கு கஷ்டங்களும் ஏற்படுகிறது. கஷ்டம் ஏற்பட்ட பொறுமையா இருக்கிறதுக்கு பதிலாக அவன் என்னையே மறுக்க ஆரம்பித்து விடுகிறான் என்று இரண்டாவதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப முந்தைய வசனத்துல ரஹ்மத்தை நான் வழங்குகிறேன், அப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அதுக்கு தோதுவா இரண்டாவது ஆயத்துல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? பெண் குழந்தையை நான் தருகிறேன். அப்ப முந்திய வசனத்தில் முதலில் வருவது ரஹ்மத், பிந்திய வசனத்தில் முதலில் வருவது பெண் குழந்தை செல்வம். எனவே முந்திய வசனத்தை அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பெண் குழந்தை பிறந்தால் அது அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் என்று விளங்க வேண்டும் என்று தஃசீரில் எழுதுகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய குழந்தை செல்வங்களில் பெண் குழந்தை செல்வம் என்பது மிகப்பெரிய பாக்கியம்.
குர்ஆனில் பெண் குழந்தைகளை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஇதா புஷ்ஷிர அஹதுஹும் பில்உன்ஸா, அவர்களில் யாருக்காவது பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற சுப செய்தி கூறப்பட்டால் என்ற அந்த சுப செய்தி என்ற வார்த்தையை பெண் குழந்தையோடு இணைத்து சொல்கிறார். ஆனால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு காலம் முன்னேறி வந்த பிறகும் கூட பெண் குழந்தை பிறந்தது என்று சுப செய்தி சொல்லப்பட்டா எப்படிதான் தெரியுது நமக்கு? அது கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை நிறைய பேருக்கு. ஆனால் பெண் குழந்தை செல்வம் எப்படிப்பட்டது என்பதை விளங்காமல் இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சுப செய்தி என்று சொல்கிறான். பெண் குழந்தை பாக்கியத்தை முதலில் கூறுகிறான். அதுதான் சுப செய்தி என்று கூறுகிறான். குர்ஆனில் ஒரு வசனத்தில் இப்படியும் வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப ஆசை என்னன்னா, எனக்கு ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசை. நமக்குலாம் ஆசை இருக்கிற மாதிரி. ஆனா வித்தியாசம் வேறு, நீயத் எண்ணம் வேறு. நாமெல்லாம் ஆண் குழந்தைய விரும்புறோம். எதுக்கு அப்படின்னா, நமக்கு பிறகு கடையை பார்த்துக்கிறதுக்கு, நமக்கு பிறகு நம்முடைய தொழில்துறையை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆம்பளை வேணும்ல, ஒரு வாரிசு. பொம்பளை புள்ள பிறந்தா கூட வாரிசு சொல்ல மாட்டாங்க, ஒரு வாரிசு வேணும்லன்னு. அப்படின்னு அர்த்தம், ஒரு ஆண் மகன் வேண்டும் அல்லவா அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு பிறகு நமக்கு சம்பாதித்து தருவதற்கு. பொம்பளை புள்ள பிறந்தா என்ன செய்யும்? அது நம்மளை விட்டு போயிடும். நம்மளை யாரு கவனிப்பா? ஒரு ஆம்பளை புள்ள இருந்தா கவனிப்பான், அவன் தான் கவனிக்க மாட்டான். ஆண் பிள்ளை இருந்தால் கவனிப்பான். நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம், நம்மை அவன் கவனிப்பான். எனவே ஆண் பிள்ளை வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், இம்ரான் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, அவர்கள் ஆண் குழந்தையை விரும்புகிறார்கள். எதற்காக ஆண் குழந்தையை விரும்புகிறார்கள் என்றால், எனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு அப்படியே ஒப்படைப்பேன். அவன் அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் கூட செய்வான், எதிரிகளை எதிர்த்து போராடுவான். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்திற்கு முழுமையாக நான் ஒப்படைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளை என்றால், பெண் பிள்ளை அப்படி ஒப்படைக்க முடியாது. பெண் பிள்ளைங்க எப்ப வருவாங்கன்னா கடைசி கட்டத்துல வருவாங்க. ஆண்களால் முடியவே இல்லை, ஆண்கள் பத்தல அப்படின்னா அப்பொழுதுதான் கடைசி கட்டமாக பெண்கள் வெளியில் வருவார்கள். சம்பாதிச்சு தர்றதுக்கு ஆளே இல்லை, அப்பொழுதுதான் பெண்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவார்கள். அப்ப வெளியில போய் எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, தீனுக்காக வேண்டி ஹார்ட் ஒர்க் பண்றணும் அப்படின்னா கூட அதுக்கு ஆண் குழந்தை தான் வேண்டும். உதாரணமாக இப்பொழுது கூட நாம் பார்க்கிறோம், மார்க்க கல்விக்கு முழுமையாக ஒப்படைக்கிறேன் என்றால் ஆண்களை ஒப்படைக்கிறார்கள், பெண்களை ஒப்படைப்பதில்லை. இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் பைத்துல் முகத்தஸுடைய சேவைக்கு அப்படியே அந்த ஆண் குழந்தையை ஒப்படைப்பேன். எனவே ரப்பே எனக்கு ஆண் குழந்தையை தா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள், அது பெண் குழந்தை. அல்லாஹ்விடத்தில் சொல்கிறார்கள், இன்னி வலாத்துஹா உன்சா, ரப்பே ஒரு ஆம்பளை பிள்ளையை தந்தா நான் அப்படியே பைத்துல் முகத்தஸுக்கு ஒப்படைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் ரப்பே, ஆனா நான் பெண் பிள்ளையை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ் கிட்ட சொல்றா, அந்த பெண் ஒரு பெண் பிள்ளையை தான் பெற்றெடுத்திருக்கிறாள் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலைஸ ذكر كالأنثى, ஓ பெண்ணே, நீ பெற்றெடுத்திருக்கின்ற இந்த பெண், நீ வேண்டும் என்று கேட்டாயே அந்த ஆண், அந்த ஆணை போன்று இந்த பெண் இல்லை. நீ நினைத்த ஆணை விட இந்த பெண் சிறந்தவள். நீங்கள் வேண்டும் வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா, அந்த ஆண் குழந்தை பிறக்கவில்லை, ஆண் குழந்தை வேண்டும் என்று கேட்கிறீர்கள். வலைஸ ذكر, அந்த ஆண் குழந்தை இந்த பெண் குழந்தையை போன்று வர முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். காரணம் என்ன? பிறந்த குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன கேட்டாங்க? ஆண் குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் கேட்ட ஆண் குழந்தை இப்பொழுது பிறந்திருக்கின்ற இந்த பெண்ணை போன்று வர முடியாதுன்னு சொன்னான். காரணம் என்ன? ஆண் குழந்தை வேணும்னு கேட்டீங்களே, இப்பொழுது பிறந்திருக்கின்ற இந்த பெண் குழந்தை எப்படிப்பட்ட பெண் குழந்தை என்றால், ஆணே இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய, ஆணுடைய சக்தியையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பேர் அற்புதமான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. ஆணே தேவையில்லை, குழந்தையை பெற்றெடுத்து விடும். இப்படி நீங்கள் ஆண் குழந்தையை கேட்டீர்கள், அந்த ஆண் குழந்தையின் சக்தியையும் தனக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் குழந்தை இது. இந்த பெண் குழந்தை எப்படிப்பட்டது என்றால், ஆணுடைய தொடர்பு இல்லாமல் குழந்தையை பெற்றெடுக்கும். அந்த குழந்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தஜ்ஜாலை கொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆண் குழந்தையை இந்த பெண் குழந்தை பெற்றெடுக்கும்.
எனவே நீங்கள் நினைத்த அந்த ஆண் இந்த பெண்ணை போன்று வர முடியாது. இந்த பெண் அதை விட டாப் அப்படின்னு சொல்லிட்டான்ல. எனவே பெண் குழந்தைகளின் மூலமாக கூட இந்த மார்க்கம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பெண் குழந்தை நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. பெண் குழந்தை மிகச் சிறந்தவர்கள். கணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய பார்வையில் பெண் குழந்தைகளை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பெண் இந்த உலகத்தில் தாயாக இருந்தால், ஒரு பெண் தாய் என்ற அந்தஸ்தில் அவர்களை வைத்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய அந்தஸ்தை குர்ஆன் என்ன சொல்கிறது? அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். உங்களுடைய சொர்க்கமே உங்களுடைய தாயின் காலுக்கடியில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹதீஸ் கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும். மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறோம், சொர்க்கம் தாயின் காலடியில் இருக்கிறதுன்னு. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, சொர்க்கத்தை அல்லாஹ் உங்க அம்மாவுடைய கையில தான் கொடுத்துருக்கான்பா நம்ம சொல்லிட்டு போல, இப்படி புழக்கத்துல சொல்லுவோம். அவங்க கையில தான் எல்லாமே இருக்கு, அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றத அவங்க கையில தான்ப்பா எல்லாம் இருக்கு, அவங்க கையில தான் கொடுத்து வச்சிருக்கேன், சாவியா அவங்க கையில தான் கொடுத்து வச்சிருக்கேன் சொல்லுவோம். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லல, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை உன் தாயுடைய கையில தான் கொடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லல. என்ன சொல்லிடுறாங்க ரசூலுல்லாஹ்? காலுக்கு அடியில இருக்கு. உன்னுடைய தாயின் கால் தூசிக்கு சமம் சொர்க்கம். சொர்க்கம் பெரியதா, உன்னுடைய தாய் பெரியவரா? சொர்க்கத்தை நீ மதிக்க வேண்டுமா, உன் தாயை மதிக்க வேண்டுமா என்றால் சொர்க்கம் உன்னுடைய தாயின் காலடியில் அல்லாஹ் போட்டு வச்சிருக்கான். சொர்க்கத்தை அல்லாஹ் உன்னுடைய தாயினுடைய தலையில வச்சிருக்கான்னு சொல்லல, கையில கொடுத்து வச்சிருக்கான்னு சொல்லல, தாயினுடைய காலடியில் போட்டு வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே பெண் மகளாக இருந்தால், அதே பெண் மகளாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் ஆல ஜாரியத்தைனி ஹத்தா தபலுகா ஜாஅ யௌமல் கியாமத்தி அன வஹுவ ஹக்கதா. உங்களுக்கு 2 பெண் குழந்தைகள் பிறந்து அந்த 2 பெண் குழந்தைகளை நல்ல விதத்தில் நீங்கள் வளர்த்து ஆளாக்கி விட்டால், ஜாஅ யௌமல் கியாமத்தி, கியாமத் நாளில் அவர் வருவார். எப்படி வருவார் தெரியுமா? அன வஹுவ ஹக்கதா, நானும் அவரும் இந்த 2 விரலை போன்று இருப்போம் என்று சொல்லிவிட்டு இந்த 2 விரலையும் லம்ம அசாபியாகும், இந்த 2 விரலை அப்படி இணைச்சு காமிச்சாங்க, என்னோட இப்படி இருப்பார். இன்னொரு ரிவாயத்துல வருது, தகல்து அன வஹுவ ஃபில் ஜன்னா கஹாதைனி, இந்த 2 விரலை போன்று நானும் அவரும் சொர்க்கத்தில் நுழைவோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சொர்க்கத்துல பல படித்தரங்கள் இருக்கு. அதுல இருக்கிறதுலயே பெரிய டாப் லெவல்ல, அத ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லுவாங்க இல்லையா, இது யாரோட இருக்கிறது? ரசூலுல்லாஹோட இருக்கிறது. நீங்க ரசூலுல்லாஹோட சொர்க்கத்துல இருக்குமா? அந்த சொர்க்கத்தில் உள்ள உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டுமா? டெய்லி தஹஜ்ஜுத் தொழணும் அப்படின்னு சொல்லல, நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லல. ஒண்ணு இல்ல, உங்களுடைய பெண் பிள்ளையை அன்பாக அழகாக மார்க்கத்தை போதித்து இறையச்சம் உள்ள பெண்ணாக நீங்கள் வளர்த்து இந்த உம்மத்திற்கு ஒப்படையுங்கள், அவ்வளவுதான். உங்களுக்கு பிறந்த பெண் பிள்ளையை நீங்க நல்ல விதத்துல வளர்த்து ஆளாக்கிட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னோட நீங்க சொர்க்கத்துல இருந்தா. எவ்வளவு மார்க்கம், எளிமையான மார்க்கம், எவ்வளவு மார்க்கம், அழகான மார்க்கம். உங்களுடைய பெண் பிள்ளையை நீங்க ஒழுங்கா வளர்த்து காமிச்சிருங்க, சொர்க்கத்துல என்னோட இருக்கலாம்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே பெண் சகோதரியாக இருந்தால், ஒரு பெண்ணை சகோதரியா பார்க்கணும், என்னுடைய எனக்கு அக்கா இருக்காங்க, நிறைய எனக்கு தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கம் என்ன சொல்கிறது தெரியுமா? அல்லாஹு அக்பர். கணியத்துக்குரியவர்கள், ஹதீஸ்ல வருது, திர்மிதி, அபூதாவுத் போன்ற பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்கள்ல வருது, யாராவது ஒருவருக்கு 3 பெண் பிள்ளைகள் அல்லது 3 சகோதரிகள், பெண் பிள்ளைகளும் சொல்றாங்க சகோதரிகள்னு சொல்றாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல அத்தாவுக்கு தான் கடமைன்னு இல்லை, அத்தா இறந்துட்டாங்க அப்படின்னா உடன் பிறந்த சகோதரர்களுக்கு கடமை வந்துருது. அந்த சகோதரிக்கு சகோதரன் இருக்கிறான், சில பெண் சகோதரிகள் அவனுக்கு இருக்கிறார்கள் என்றால் அந்த பெண் சகோதரிகளை அந்த சகோதரிகளிடத்தில் அழகாக நடந்து கொண்டான். என்ன செய்யறாரு? எல்லா அத்தா இருந்தா என்னெல்லாம் செய்வாங்களோ அத அண்ணனா இருந்து தம்பியா இருந்து என்ன செய்யறாரு? அத்தா இருந்தா என்னெல்லாம் செய்வாரோ எல்லாத்தையும் செய்யறாரு. அவ்வளவு அழகா நடந்துக்கிறாரு. நல்ல விதத்துல வளர்த்த ஆளாக்கி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா இல்லாத ஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார். ஒரு பெண் சகோதரியாக இருந்தால் அவளிடத்தில் நீங்க நல்ல விதத்தில் நடந்து கொண்டால், அந்த சகோதரியை நல்ல விதத்தில் பராமரித்தால் இல்லாத ஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார். அதே பெண்
மனைவியாக இருந்து விட்டால் அல்லாஹ் அக்பர். அதே பெண் மனைவியா இருந்துட்டா புகாரில வருது, உலக செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் உங்களுக்கு கிடைத்த நல்ல மனைவின்னு நாங்க சொல்லுவோம். உலக செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் யாருன்னா உங்க மனைவின்ட்டாங்க. ஆனா அதுல ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு, நல்ல மனைவின்னாங்க. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸுக்கு ஒரு ஆழமான கருத்து சொல்றாங்க. உலக செல்வனா நாம என்ன நினைச்சிருக்கோம்? தங்கம், வெள்ளி, பணம், காசு நினைச்சிருக்கோம். இப்பெல்லாம் நிறைய பேர் கோல்டு வாங்கி குடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதெல்லாம் செல்வம்னு நினைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தங்கத்தை விட, வெள்ளியை விட, பணத்தை விட, உங்க கடை சரக்கை விட, எல்லாத்த விட உங்களுக்கு கிடைத்த மனைவிதான் மிகப்பெரிய செல்வம் தான். ஏன்? ஒரு அழகான கருத்து சொல்றாங்க. உலக செல்வம் அது சுகத்தை தரும். எப்பொழுது என்றால் அது நம்மை விட்டு செல்லும் பொழுது. அது செல்லும், சுகத்தை கொடுக்கும் பொழுது அது சென்றுவிடும். அதுக்கு உதாரணங்கள் சொல்றாங்க. உதாரணமா ஒருத்தர் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைச்சாரு, பெரிய ஹோட்டலுக்கு போனார். ஒரு பிளேட் பிரியாணி 2000 ரூபாய் சாப்பிட்டுட்டு காசு அப்படி கொடுத்துட்டு கொஞ்சத்தை மிச்சத்தை வச்சுட்டு வருவார். இந்த நல்ல டேஸ்டான பிரியாணி கிடைச்சது எப்ப? 2000 போயிடும் கையை விட்டு. ஒருத்தர் நல்ல மெத்துன்னு தூங்கணும்னு நினைச்சாரு. ஒரு 50,000, 60,000, 70,000, 80,000, 2 லட்சத்துக்குலாம் பெட் வாங்குறாங்க. அந்த பெட்டை வாங்கி நல்ல மெத்துன்னு தூங்குறாரு, சுகமா இருக்கு. எப்பன்னா 2 லட்சம் 1 லட்சம் இவரை விட்டு போயிடும், சுகமா தூங்குவார். குழுன்னு தூங்கணும்னு நினைக்கிறாரு, ஏசி வாங்குறாரு, 60,000, 70,000 அவரை விட்டு போகும். போகும்போது குழுன்னு காத்து வரும். இப்படி எந்த உலக செல்வமாக இருந்தாலும் அது சுகத்தை தரும் பொழுது காசு பணம் நம்மளை விட்டு போயிடும். ஆனால் மனைவி என்ற உலக செல்வம் எப்படிப்பட்டவள் என்றால், அவள் நம்மோடு வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டே இருப்பாள், சுகத்தை தந்து கொண்டே இருப்பாள். வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை வச்சா கூட, துணி துவைக்கிறதுன்னு வச்சா ஒரு மணி நேரம் வருவாங்க, கடகடகட கசிக்கு போட்டு போயிட்டே இருப்பாங்க. காலர்ல அழுக்கு அப்படியே இருக்கும். அந்த பொம்பளை போய் கேட்க கூட முடியாது, என்னம்மா ஒழுங்காவே துவைக்கலையே அப்படின்னு கேட்க முடியாது. ஆனால் மனைவி ட்ரெஸ்ஸை துவைச்சாங்கன்னா துவைச்சி காய போட்டு அயன் பண்ணி வச்சுட்டு அவங்களும் வீட்டிலே இருப்பாங்க. உலக செல்வம் நம்மை விட்டு செல்லும் பொழுது சுகத்தை தரும். ஆனால் அந்த உலக செல்வங்களிலேயே சிறந்த செல்வம் மனைவி. ஏன் தெரியுமா? அவள் உங்களோடு இருந்து கொண்டே உங்களுக்கு சுகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எனவேதான் மனைவி சிறந்த செல்வம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியில் வருகிறது, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், நான் வீட்டுல இருந்தேன். அப்போ ஒரு பெண்மணி யாசகம் கேட்டு கதவுக்கு வந்தார்கள், வீட்டு வாசலுக்கு வந்தார்கள். அந்த நேரம் பார்த்து என் வீட்டுல ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த செய்தி. ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சுன்றாங்க வீட்டுல. அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து நான் அந்த பெண்மணியிடத்தில் கொடுத்தேன். அந்த பெண்மணியினுடைய 2 பக்கம் 2 பெண் குழந்தைங்க, இந்த பக்கம் ஒரு பெண் குழந்தை, இந்த பக்கம் ஒரு பெண் குழந்தை. அந்த ஒரு பேரிச்சம்பழத்தை வாங்கின அந்த தாய் அப்படியே அதை 2ஆ பிரிச்சு, இந்த பக்கம் இருக்கிற குழந்தைக்கு பாதி, இந்த பக்கம் குழந்தைக்கு பாதி கொடுத்துட்டு, அந்த குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போயிருச்சு. அந்த பெண்மணி கொஞ்சம் கூட வாயில வைக்கல. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட அதை எடுத்து வாயில வைக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியமா இருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்தாங்க. நான் நடந்த நிகழ்ச்சியை சொன்னேன். அந்த தாய் சாப்பிடவே இல்லை. நான் கொடுத்த பேரிச்சம்பழத்துல பாதி அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துட்டா, புன்னலகு சித்திரம் மினன்னார், அந்த பெண் பிள்ளைகள் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஸ்கிரீனா ஆயிடுவாங்க, தடுப்பாக ஆகிவிடுவார்கள், நரகத்திற்கு செல்ல விட மாட்டார்கள். எல்லாம் எங்க அத்தாவை நீ நரகத்துக்கு அமிச்சிடாத, எங்க அண்ணனை நீ நரகத்துக்கு அமிச்சிடாத, எங்க அம்மாவை நீ நரகத்துக்கு அமிச்சிடாத. வீடு வீடா போய் பாத்திரம் துளைக்கி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்க அத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. யாரெல்லாம் நீ நரகத்துக்கு அமிச்சிடாத என்று சித்திரம் மினன்னார், நரகத்தை விட்டு தடுக்கக்கூடியவர்களாக அந்த பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய அல் அதபுல் முஃப்ரத் என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. புகாரி மாதிரி இன்னொரு கிதாப். அதுல வருது ஒரு ஹதீஸ்ல, யார் 3 பெண் பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு நல்ல தங்கும் இடத்தை கொடுத்து, நல்ல பாதுகாப்பான இடம், யாரும் அந்நியார் வரக்கூடாது, போயிடக்கூடாது, இது மாதிரி நல்லா உயரகமுகுன்ன, ரொம்ப அந்த பெண் பிள்ளைகளத்துல பாசமா இரக்கமா அன்பா நடந்துகிட்டு அவர்களுக்கு தேவையான வயக்ஃபீஹின்ன, எல்லா விதமான தேவைகளுக்கும் பொறுப்பை ஏற்று யார் நடந்து கொண்டார்களோ, வஜபத் லஹுல் ஜன்னா, சொர்க்கம் அவருக்கு வாஜிபாகி விட்டது. அப்ப உடனே பக்கத்துல இருந்தவங்க கேட்டாங்க, யார சொல்லா 3 பெண் பிள்ளைகள் இருந்தான்னு சொன்னீங்க, 2 பெண் பிள்ளைகள் இருந்தான்னு கேட்டாங்க.
அவர் சொன்னாங்க ரெண்டு ரெண்டு பெண் பிள்ளைகள் இருந்தாலும் தான்ட்டாங்க. அந்த ஹதீஸ் அதோட முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நேரத்துல இருந்தவங்க ஒரு பெண் பிள்ளைகள் இருந்தான்னு கேட்டிருந்தா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமா ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் தான் சொல்லிதான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பெண் பிள்ளை இருந்தாலும் கேட்டா என்ன சொல்றாங்க? ஆமா ரெண்டு பெண் பிள்ளை இருந்தாலும் வஜபத்துல ஜன்னா சொர்க்கம் அவருக்கு வாஜிபுன்னு சொன்னாங்க இல்லையா? கணியத்திற்குரியவர்களே, அதே போல ஒரு ஹதீஸ்ல வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஃலலு ஸதகா, சதகாக்களில் மிகச்சிறந்த சதகாவா சொல்லட்டுமா? இன்னொரு ஹதீஸ்ல வருது, சதகாக்களில் மிகச்சிறந்தது தண்ணீர்னு வருது. சதகாக்களில் மிகச்சிறந்தது ரமலான்ல செய்யக்கூடிய சதகான்னு வருது. இது காலத்தை கவனித்து பொருளை கவனித்து. ஆனா யாருக்கு கொடுக்குறோமோ அவங்கள கவனிச்சு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகாக்களில் மிகச்சிறந்த சதகாவை சொல்லட்டுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க திருமணம் முடிச்சு கொடுத்துட்டீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால் மீண்டும் உங்களிடத்தில் தேவையாக இருக்கிறாள். புருஷன் சரியில்லை, ஒரு மாதிரியா இருக்கான், சரியா சம்பாதிக்கல, அதனால உங்ககிட்ட வந்து அப்பப்ப காசு கேட்கறான். என்ன தலைவலியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த உங்ககிட்ட திருப்பி வரல, அல்லது கணவன் மோத்தா போயிட்டாரு, திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்துருச்சு, அப்படியே சகுனமா பார்ப்பாங்க. விதவைகளை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஹதீஸ்ல வருது, உங்களுடைய தர்மங்களிலேயே மிகச்சிறந்த தர்மம் எது தெரியுமா? மீண்டும் திரும்பவும் அனுப்பப்பட்ட உங்களுடைய மகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் காசு இருக்கிறதே, உதவி இருக்கிறதே, அதுதான் மிகச்சிறந்த தர்மம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ்ல வருது, புகாரில வருது, அஸ்ஸாஇ அலல் அர்மிலா, விதவைகளுக்காக வேண்டி பாடுபடுபவர் கல் முஜாஹிதி ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் யுத்தம் செய்தவருக்கு சமம். இரவெல்லாம் விழித்திருந்து பகலெல்லாம் நோன்பு நோற்பவருக்கு சமம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரபல்யமான ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். யா ரசூலுல்லாஹ், உலகத்துல நான் ரொம்ப அழகா யார்கிட்ட பழகணும்? இப்படி கூட நம்ம இந்த ஹதீஸை சிந்திக்கலாம். சில சமயம் சின்ன பசங்க கிட்ட கேட்பாங்க, உனக்கு யார்ப்பா ரொம்ப பிடிக்கும்னு கேட்பாங்க. அத்தா தான் கேட்பாரு அடிக்கடி. அவன் அத்தா பேர் சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும், தாத்தான்வான். இந்த மாதிரி கேட்பாங்களா, உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அது மாதிரி சொல்றான் அந்த சஹாபிகள். யார் சொல்லலாம், உலகத்துல எனக்கு ரொம்ப யார் பிடித்தவங்களா நான் வைக்கணும், யார்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும், தாய். சரி யார சொல்ல, அடுத்து யாருன்னு சொல்லுங்க. நம்ம வச்சிருப்போம்ல, ரெண்டாவது இவங்களை பிடிக்கும், மூணாவது இவங்களை பிடிக்கும், நாலாவது தான் இவங்களை பிடிக்கணும். அந்த மாதிரி அவர் கேட்கிறாரு. ரசூலா சொல்றாங்க தாயின்றாங்க ரெண்டாவது. ரசூலா சரி அடுத்து யாரு? தாயின்னா. நாலாவது தடவை விடல வரும். அடுத்து யார சொல்லலாம்னா தந்தைனா. இது கூட என்ன கருத்து சொல்லுவாங்கன்னா, ஏன் தாய் 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 மூன்று அந்தஸ்து தாய்க்கு, ஏன் பெண்களுக்கு அத்தான் நம்மள நாலாவதான் யார சொல்ல சொன்னாங்க அப்படின்னா, சொல்றாங்க உலகத்தில் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக ஒரு தகப்பன் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத மூன்று சிரமங்களை தாய் மட்டும்தான் ஏற்றாக வேண்டும். தந்தை என்னதான் நினைச்சாலும் அந்த சிரமத்தை எடுக்க முடியாது. அது என்ன? ஒன்று, 9 மாதம் சுமப்பது. மனைவிட்ட சொல்ல முடியுமா, கொஞ்சம் தூக்கி குழந்தை பிறந்த பிறகு வேணா சொல்லலாம், நான் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கிறேன். 9 மாதம் யாரும் சுமக்க முடியாது, அவங்க மட்டும் தான் சுமக்கணும். பெற்றெடுக்கக்கூடிய வலி வேதனை, பெற்றெடுக்கக்கூடிய வலி வேதனை இருக்க சாதாரண வலி வேதனை இல்லை. அதை பத்தி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, ஒரு வலியை ஒரு மனிதன் எவ்வளவு தாங்க முடியும், அதுக்கு ஒரு அளவு வச்சிருக்காங்க. எப்படி இந்த கரண்ட்டுக்கு அளவு இருக்குது, ரத்தத்துக்கு அளவு இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் அளவு இருக்கு இல்லையா? பூகம்பம் ஏற்படுச்சுன்னா ஒரு அளவு இருக்கு, இது மாதிரி ஒரு அளவு. அது மாதிரி வலிக்கு ஒரு அளவு, அது 45 வரைக்கும் தான் தாங்க முடியும். ஆனால் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது 57 வரை வழியை தாண்டுகிறாள். அதனாலதான் பிரசவம் சொல்றாங்க இல்லையா, அது சவம் அப்படின்றது பிறன் வரும். அதாவது ஒரு ஆணுடைய உடலில் இருந்து உயிர் சென்று விட்டால் அந்த உடலுக்கு சவம், சவப்பெட்டின்றாங்க இல்லையா. பிரசவம் அப்படின்னா பெண்ணுடைய உயிரில் இருந்து ஒரு உயிர் வந்து விட்டது அப்படின்னா பிரசவம் செய்து விட்டால் அந்த அளவுக்கு அந்த வலி வேதனை. இதை ஒரு ஆண் என்ன செய்ய முடியாது, அதை கொஞ்சம் எனக்கு நானும் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதே போன்று பால் கொடுக்கக்கூடிய 2 ஆண்டுகள், இந்த 2 ஆண்டுகள் அந்த பெண்கள் படுகின்ற பாடு ஆண்களால் என்ன செய்ய முடியாது, அந்த சிரமத்தை எடுக்க முடியாது. எனவேதான் விசிலாசன் அவர்கள் 3 அந்தஸ்தை பெண்களுக்கு கொடுத்தார். இப்படி பல்வேறு விதத்தில் சிறப்பு பெண்களுக்கு. நம்முடைய பெண் பிள்ளைய கொஞ்சம் நல்ல இந்த ஹதீஸ் ஆழமா சிந்திக்கணும். ரசுல்லாவோட சொர்க்கத்துல இருக்கிறதுக்கு நாம் பெற்றெடுத்த அந்த பெண் பிள்ளைகளை நல்ல விதத்துல வளர்த்த ஆளாக்கின போதும் எங்க இருக்கலாம், ரசுல்லாவோட சொர்க்கத்துல இருக்கலாம். இந்த அந்தஸ்து சாதாரணமானது கிடையாது. ரசுல்லாவோட சொர்க்கத்துல இருக்கணும்னா ஒண்ணும் பண்ண வேணாம், நம்ம பெண் பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும். இன்ஷா அல்லாஹ் வளர்க்கலாமா? அதுக்கு என்ன செய்யணும்னா மார்க்கத்தை கத்துக் கொடுக்கணும். நான் கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். கணியத்திற்குரியவர்களே, மார்க்கத்தை கொடுத்தோன்னு வைங்களேன், கொடுத்த பிறகு
அவர்கள் என்ன தெரியுங்களா, நாம் யாரை தேர்வு செய்கிறோமோ அவங்கள திருமணம் செய்வாங்க. திருமணம் செய்வது மட்டுமல்ல, நன்கு கவனிக்கணும். அதை தாண்டி நாம தான் செட் பண்ணி கொடுத்தோம்மா, இந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளமா, நல்லா விசாரிச்சுட்டோமா, எவ்வளவு விசாரிக்கிறாங்க. அதற்கு பிறகு திருமணம் முடிச்சாச்சு. ஆனா பார்த்தா அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு வைங்க, மார்க்கத்தை கொடுத்திருந்தால் அந்த பிள்ளை என்ன தெரியுமா சொல்லும், நீ கவலைப்படாதீங்கடா, அல்லாவுடைய நாட்டம்டா அப்படின்னு நமக்கு ஆறுதல் சொல்லும். மார்க்கத்தை கொடுக்கலன்னு வைங்க, மிகப்பெரிய ஆபத்து. நாம தேர்வு செய்யறவங்களை திரும்பி நிக்கா செய்யாது, எவனாவது ஒருத்தனை பிடிச்சிட்டு வரும். அவன் 1008 புறம் உள்ளவனா இருப்பான். என்னம்மா இப்படி கருகருன்னு இருக்கானே, எனக்கு கருப்பாதான் வேணும்ன்றோம். என்னம்மா படிக்காதவனா இருக்கிறவனே, எனக்கு படிக்காத மாப்பிள்ள தான் வேணும்ன்றோம். இந்த வேலை கூட இல்லாம இருக்கிறதம்மா, வேலை கூட இல்லாம சுத்திட்டு இருக்கானம்மாண்ணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இது மார்க்கம் இல்லாட்டி, இதுவே மார்க்கம் இருந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகும், நாம பார்த்து கொடுத்த மாப்பிள்ளை சரியில்லாட்டி கூட அது நமக்கு ஆதரவு சொல்லும். சரி, நாம சில சமயங்கள்ல எப்படி கூட ஆயிரும் அப்படின்னா, நாம மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துருப்போம், அது கல்யாணம் பண்ணிடுச்சு, நாம பார்த்து கொடுத்ததுதான் கல்யாணம் பண்ணிருக்கு. ஆனா மார்க்கம் இல்லைன்னு வைங்க, என்ன தெரியுமா சொல்லுவோம், அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வரவங்களும் குத்தி காட்டிருப்போம், என்னத்தான் மாப்பிள்ளை பார்த்தீங்க, எல்லாம் உங்களாலதான், நீங்க சொன்ன மாப்பிள்ளையை தான் நான் கட்டியிருக்கேன், உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க தெரியுதான் நம்மளை பார்த்து சொல்லும். மார்க்கம் இருந்தால் எல்லா விதத்திலும் பொருந்தி செல்லும், நமக்கு ஆறுதல் சொல்லும். எனவே தயவு செய்து நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது நம்முடைய கட்டாய கடமை. ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளை மிக கவனமாக வளர்க்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல ஒரு 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 முகல்லால ஒரு 50 ஆண் குழந்தைங்க இருக்காங்க, 50 பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 100 பேருக்குமே ஸ்கூல் இருக்கு. யாருக்காவது இப்படி இருக்கான், என் பொம்பளை பிள்ளைய சேர்க்கறதுக்கு ஸ்கூலே இல்லைன்னு இருக்கா? எத்தனை பெண் பிள்ளை பிறந்தாலும் இடம் இருக்கு ஸ்கூல்ல, எத்தனை ஆண் குழந்தை பிறந்தாலும் ஸ்கூல்ல இடம் இருக்கு. ஆனால் நிறைய முகல்லால எப்படி இருக்குன்னா, ஆண் பிள்ளைகள் மார்க்க கல்வி கற்பதற்கு இடம் இருக்கும், ஆனா பெண் பிள்ளைகள் மார்க்க கல்வியை கற்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, நம்முடைய முகல்லாவில மிகப்பெரிய ஏற்பாடு. சென்ற ரமலானுக்கு முன்னாடி அடிக்கடி ஏழெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, அழகான ஏற்பாடு. இந்த பில்டிங்ல பெரிய இடம், அதே போல இப்ப இந்த பில்டிங்ல ஏசி எல்லாம் போட்டு ரொம்ப அழகா ஏற்பாடு பண்ணிருக்கோம். நம்முடைய முகல்லாவில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எப்படி இடம் இருக்கோ, அதே போல பெண் பிள்ளைகளுக்கு ஸ்கூல்ல எப்படி இடம் இருக்கோ, அதே போன்று நம்முடைய முகல்லாவில் ஆண் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கற்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் இருப்பதை போன்று எத்தனை பெண் பிள்ளைகள் இந்த முகல்லால இருந்தாலும் சரி, அத்தனை பெண் பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வியை கற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் அல்லாஹ்வின் பேரருளால் இருக்கிறது. அதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பயன்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாமா? தயவு செஞ்சு இந்த வரக்கூடிய திங்கட்கிழமையில இருந்து மதரசா ஸ்டார்ட் ஆகுது. இதுல பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா, மொத்தமே 30 பேர் தான் வர்றாங்க, மொத்தமே 35 பேர். அதுல அந்த 35 பேர்ல ஒரு 7-8 பேர் தான் புருஷவாக்கம் போகல. எனக்கு ரொம்ப சிந்திச்சாலே வருத்தமா இருக்கு. என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. எங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நீங்க சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை மார்க்கத்தை அப்படி நினைக்கிறாங்களா, இல்ல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தயவு செய்து நம்முடைய புருஷவாக்க முகல்லா இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்தலாமா? இந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் சேரணும். குறிப்பாக வெளியில ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க, எங்கெங்கதான் வராங்க, பெரம்பூர்ல இருந்துலாம் வராங்க. அதனால புருஷவாக்க முகல்லா இதை பயன்படுத்த வேண்டும். இது உங்களுடைய மதரசா, நீங்க தான் காசு போட்டு கட்டிருக்கீங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டு நிறைய மாணவிகளை சேர்க்கணும். உடைய தாயாரை சேர்க்கலாம், மனைவியை சேர்க்கலாம், பிள்ளைகளை சேர்க்கலாம், சகோதரிகளை சேர்க்கலாம். புருஷவாக்கும் பிள்ளைகள் நிறைய பேர் வந்துட்டாங்கன்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹு தாலா இன்னும் இன்ஷா அல்லாஹ் மெதுவா வருது. மாஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம்முடைய பெண் பிள்ளைகளின் மூலமாக அல்லாஹு தாலா நமக்கு சொர்க்கத்தை தருவானாக, நரகத்தை விட்டு அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.